ஒரு சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான சில்க் சாரிக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து நம்ம தைக்க போகிறோம். ரொம்ப டார்க் கலரில் ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷனில் வந்து இந்த சில்க் சாரி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேட்ச் பண்ணி ஒரு அழகான ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து தைக்கலாம். இதுக்கு ப்ளவுஸும் வந்து லைட் க்ரீனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேக்கும் வந்து நான் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பேக் ஹூக் வைக்கிறதுனால பேக் ஹூக் ஏற்ற மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். பாருங்க, நெக்கு வரைக்கும் தனியாக இந்த மாதிரி ரவுண்ட் நெக் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பேக்கை வந்து சென்டர் கட் பண்ணிவிட்டு நான் 2 பிட்டாக தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நிறைய பேருக்கு வந்து பேக் ஹூக் வைக்கும்போது பேக் ஹூக் ஏற்ற மாதிரி வந்து நம்ம டிசைன் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரியாது இது டிசைன் எப்படி பண்ணணும் அப்படின்னு. அதனால் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். பேக் ஹூக் ஏற்ற மாதிரி வந்து ஒரு சூப்பரான டிசைன் வந்து நம்ம தைக்க போகிறோம். இப்போ ப்ளவுஸ்லேயும் வந்து சென்டர் கட் பண்ணிவிட்டு தனித்தனி பிட்டாக வந்து இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிட்டு லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் 2 ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கலாம். இப்போ தச்சு எடுத்துக்கும் போது நெக்கு 2 வந்து ஆப்போசிட் சைடு வருதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி தைக்கணும். அப்போ தான் வந்து நெக்கு 2 வந்து ஒன்றா வரும். இல்லைன்னா மாற்றி தைச்சிட்டோன்னா அந்த நெக்கும் ஹாமும் வந்து மாறிவிடும். அதனால் மாறாமல் நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி தைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ நெக்கு ஃபுல்லாக நம்ம தச்சு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை 2 சைடுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடுமே வந்து நெக் கட் பண்ணிட்டோம். இப்போ பேக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பட்டி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பட்டினா காஜா பட்டி, கொக்கி பட்டியை வந்து நம்ம தச்சு எடுத்துடலாம். இப்போ பேக்கே வந்து நம்ம ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து ஊக் பட்டி வந்து நான் இந்த மாதிரி வந்து தச்சு எடுத்துட்டேன். அதே மாதிரி காஜா பட்டியும் தச்சு எடுத்துடலாம். காஜா பட்டியும் தச்சு எடுத்துட்டோம். இப்போ பேக்கில் கீழே பாட்டமும் வந்து நம்ம மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துடலாம். கீழே பாட்டத்துக்கு வந்து நான் கிளாத் கொடுத்து தச்சு எடுத்துக்கிறேன். ரெண்டு சைடுமே வந்து லைனிங் கிளாத் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை வந்து ஒன் சைடு வச்சு தச்சு எடுத்துக்கிறோம். ஆப்போசிட் சைடும் அதே அளவுக்கு லென்த்து வரணும். அந்த லென்த்து வர அளவுக்கு செக் பண்ணிவிட்டு நம்ம அடித்து தைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2மே வந்து ஈவனாக இருக்கணும். பேக்கும் அந்த காஜா பட்டியும் கொக்கி பட்டியும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக நம்ம தச்சு எடுத்துட்டோம். இப்போ சாரீ கிளாத்தில் வந்து கொஞ்சம் போல் கிளாத் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 இன்ச் அளவுக்கு அகலம் வர்ற மாதிரி அந்த சாரியில் ஸ்ட்ரெயிட்டில் வந்து 2 லைன் நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது டிசைன் பண்ணுறதுக்காக கட் பண்ணியிருக்கோம். இப்போ அதை வந்து 2ஆக மடிச்சுட்டு தச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு 2ஆக மடிச்சுட்டு தச்சுட்டேன். அது அந்த நம்ம திருப்புற கம்பியை வச்சுட்டு அந்த திருப்பி எடுத்துக்கலாம் அந்த கிளாத்தை ஒரு ரோப் மாதிரி. இந்த அளவுக்கு வந்து திருப்பி எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு லென்த்து வர்ற மாதிரி வந்து அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாரியோட கலர் காம்பினேஷனே வந்து ரொம்ப சூப்பரான கலரு. லைட் க்ரீனும் டார்க் க்ரீனும் கலந்த மாதிரி வந்து சாரீ காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது இன்னும் பார்க்க ரொம்ப லுக்காக இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து பேக்கில் வந்து இந்த மாதிரி நெக்கு கிட்ட வச்சுட்டு நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இந்த நெக்கு கிட்ட வந்து பக்கத்தில் வர்ற மாதிரி இந்த லூப் நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை வச்சுட்டு தையல் போட்டுடலாம். அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த வச்சு தையல் போடலாம். இது வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த கலர் காம்பினேஷனில் தச்சு போடும்போது ரொம்ப லுக்காக இருக்கும். நம்ம இது எல்லாமே தச்சு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பயங்கர சூப்பராக இருக்கும். அண்ட் லைட் க்ரீன் டார்க் க்ரீன் மிக்ஸ் ஆகி அந்த கோல்டு கலரில் மிக்ஸ் ஆகி நம்ம தைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன் சைட் நெக்கு வரைக்கும் தச்சு எடுத்துக்கிட்டோம். இன்னொரு சைடில் நம்ம தைக்கும்போது லைட்டாக வந்து லூஸ் விட்டுட்டு தச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப விட வேண்டாம், சும்மா லைட்டாக விட்டால் போதும். இப்போல்லாம் வந்து நிறைய வந்து பேக் ஹூக் ப்ளவுஸ் தான் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. காலேஜ் போகிற பசங்க எல்லாமே வந்து பேக் ஹூக் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த பேக்கில் வந்து டிசைன் பண்ணணும், நம்ம எந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு நார்மலாக வந்து எல்லாம் போட் நெக் டிசைன் வந்து நிறைய மிக்ஸ் பண்ணி போடுறாங்க. இப்போ நார்மலாக வந்து நெக்கு கொடுத்து நம்ம டிசைன் பண்ணும்போது எந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ப்ளவுஸ் நம்ம தச்சிட்ருக்கோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் இந்த ப்ளவுஸ் டிசைன் பார்த்து தச்சு கொடுக்கலாம். நீங்கள் இல்லை தச்சியும் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்குக்கு வந்து அந்த ப்ளவுஸோட கிளாத்து கொடுத்து நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி ப்ளவுஸோட கிளாத்து கொடுத்து பைப்பிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
நமக்கு தேவையான அளவுக்கு பைப்பிங் கொடுத்து இதை மடித்து தையல் போட்டுடலாம். பாருங்கள், நெக்கு வந்து ஒன் சைட் பைப்பிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம். இன்னொரு சைடில் வந்து லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் கோல்டு கலர் லேஸ் எடுத்திருக்கேன். அந்த கோல்டு கலர் லேஸ் கொடுத்துட்டு இதை தச்சு எடுத்துக்கலாம். நார்மலாக கொஞ்சம் கிராண்டாக தெரியணும் அப்படின்னாவே அந்த கோல்டு கலர் லேஸ் கொடுத்தா அந்த நெக்கு வந்து நம்ம டிசைன் பண்ணும்போது ரொம்ப நல்லா தெரியும். அந்த லேஸு நம்ம எடுக்கும்போது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி வந்து டிசைன் எடுத்து நம்ம செலக்ட் பண்ணி தைக்கணும். நார்மலான லேஸ் எல்லாம் கொடுக்கும்போது சில ப்ளவுஸுங்களுக்கு வந்து செட் ஆகாது. அதனால் நீங்கள் பார்த்து செக் பண்ணி வாங்கி இந்த மாதிரி தைங்க. பாருங்கள், ஒன் சைடு வந்து தச்சு முடிச்சிட்டோம். அதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம தச்சு எடுத்துக்கலாம். ஒன் சைடு வந்து நம்ம ஊக்பட்டி சைடு தச்சுருக்கோம். அது வந்து ஃபுல்லாக வச்சு தச்சுக்கணும். காஜா பட்டி சைடு வச்சு தைக்கும்போது கொஞ்சம் அந்த பட்டி கிட்ட மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தச்சுக்கலாம். சேம் ஒன் சைடு நம்ம எப்படி ரெடி பண்ணமோ அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பிற வைக்கும்போது அந்த லேஸு அந்த கிளாத்தெல்லாம் வந்து ஈவனாக ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு தேவையான பேக் டாட்டும் பிடிச்சிக்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம பிரின்சஸ் கட் தான் போடுறோம். அதே மாதிரி வந்து ஸ்லீவுக்கும் வந்து நம்மளுக்கு டிசைன் இருக்குது. ஸ்லீவுக்கும் நெக்குக்கும் வந்து நம்ம டிசைன் பண்ணி தான் இந்த ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு காலேஜுக்கு போகிற பொண்ணுக்காக தான் நம்ம ரெடி பண்ணுறோம். பாருங்கள், இந்த ப்ளவுஸ் பேக் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஸ்லீவ் வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸ்லீவ் சென்டரில் வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி பக்கத்தில் வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக விட்டுருக்கேன். இப்போ அந்த 2 சென்டருக்கும் சேர்ந்த மாதிரி வந்து நம்ம அந்த லூப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வச்சுட்டு தச்சு எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக வந்து தச்சு எடுத்துக்காமல் அந்த பார்டர் வரைக்கும் நம்ம கேப் விட்டுடலாம். அந்த பார்டர் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற கிளாத்தில் நம்ம இந்த டிசைன் வச்சுட்டு தச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ 2 சைடுமே வந்து இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கிட்டோம். நம்ம அந்த ப்ளவுஸ் கிளாத்லேயே வந்து கொஞ்சம் லைட்டாக மடிச்சுட்டு அதுக்கு மேலேயே வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துடலாம். இது நார்மலாக வந்து நம்ம ஸ்லீவ் கிளாத் நம்ம கட் பண்ணும்போது 1 இன்ச் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ இந்த ஸ்லீவ் வந்து நம்ம சிம்பிளாக சூப்பராக ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி சென்டர் பார்த்துட்டு அந்த சென்டர் நம்ம லைனிங் கிளாத் கட் பண்ணியிருக்கோம் ஸ்லீவு, அதுக்கு சென்டர் பார்த்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ கீழேயும் மடிச்சுட்டு ஓரமாக தையல் போட்டுட்டோம். மேலேயும் வந்து அந்த சென்டர் பார்த்துட்டு இந்த கிளாத்து கொடுத்து அந்த ஸ்லீவை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நார்மலாக வந்து லைனிங் கிளாத்தோட நான் எக்ஸ்ட்ரா வந்து கிளாத்து கட் பண்ணி அந்த சென்டர் பார்த்து தச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம லைனிங் கிளாத்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். கீழே வந்து பாட்டத்தில் கொஞ்சம் ப்ளைனாக இருக்குது அப்படின்றதுனால அந்த கோல்டு லேஸே வச்சுட்டு நான் இதை ஃபினிஷ் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்லீவ் பேக் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ சென்டரில் வந்து நம்ம கோல்டு கலர் பீட்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து டைட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ டைட் பண்ணோடனே அந்த டார்க் க்ரீன் கலரில் வந்து நம்ம அந்த சாக்லேட் மாதிரி மடித்து அதுக்கு சென்டரில் வந்து கோல்டு கலர் பீட்ஸ் வச்சுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் பார்க்க ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். இது நம்ம ஒரு காலேஜுக்கு போகிற பொண்ணுக்காக நம்ம தச்சிட்ருக்கோம். அவங்களுக்கு போடும்போது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பிரின்சஸ் கட் போட்டு பேக் ஹூக்கு வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லீவுக்கும் பேக்குக்கும் நம்ம டிசைன் பண்ணி இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து தச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி வந்து இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளாகவும் தான் நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தாலும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.